வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரோஸ்டட் டொமேட்டோ சூப்பும் ஸ்வீட் கார்ன் ஸ்பினச் சாண்ட்விச்சும் பண்ணலாம். அதுக்கு நான் 4 பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி மேலே காம்பு இருந்தது. இதை நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால இந்த காம்பையும் அதோடையே போட்டு ரோஸ்ட் பண்ணிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வரும். அதில் காம்பு இருந்தால் அந்த காம்பை போடலாம், இல்லைன்னா அப்படியே தக்காளியை போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு தோலோடு போட்டிருக்கேன். ஒரு 1/4 பீஸ் வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி அதே இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எடுத்து இது மாதிரி டொமேட்டோஸ் மேலேயும் விடணும், அந்த பூண்டு வெங்காயம் எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு அதை விடணும். ஏன்னா ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதனால். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணும். நான் ஓவனில் வச்சு 250 டிகிரிஸில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது ரோஸ்ட் ஆனோடனே அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த தோலையெல்லாம் உரித்து எடுத்துடணும். நீங்கள் தவாவில் இல்லை கடாயில் போட்டாலும் அது மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அந்த தோலையெல்லாம் சுருங்கி அந்த மாதிரி வந்துடும். அதை நீங்கள் உரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா வெந்திருக்கிறதுனால இப்படி அமுக்கினோம்னாலே வந்துடும். இப்போ இந்த சூப்புக்கு வந்து இந்த தக்காளி பூண்டு வெங்காயம் இது மட்டும்தான் ஆலிவ் ஆயிலில் அது ரோஸ்ட்டாக இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் பிளெண்டர் வச்சு அதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். அதனால் சூடாக இருக்கச்சேவே அப்படியே அந்த பாத்திரத்திலே வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். ஆனால் மிக்சியில் போடுறதா இருந்தால் கொஞ்சம் அந்த தக்காளியை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணணும். அரைக்க வேண்டாம், மையாக அப்படியே அது அந்த பேஸ்ட்டாக ஆகக்கூடாது. அதனால் பல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டு இருந்தால் இந்த பூண்டு வெங்காயம்லாம் போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகிடும். இப்போ இந்த சூப்பை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். ரொம்ப கூழ் மாதிரி அரைக்க வேண்டாம். இப்போ அதனால் மிக்சியில் போடச்சு அதை பல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ இது முடிஞ்சதான் நான் காமிக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால் துளி கூட அந்த தோலியெல்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம தோலியை உரித்து எடுத்துடுறோம். அதனால் தோலி இருக்காது. இந்த நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அதில் உள்ள அந்த சீட்ஸ் எல்லாமும் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணிச்சே நல்லா மேஷ் ஆகிடும். ஏன்னா அதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. அதனால சாஃப்ட் ஆகிருக்கும் அதுவும். இப்போ இது நான் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டால் அந்த டொமேட்டோவோட டேஸ்ட் வந்து நான் நிச்சயமாக பிளெண்ட் ஆகும். நல்லா உங்களுக்கு சுகர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உப்பு மிளகு பொடியும் போட்டு இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா சாப்பிடச்சே உப்பும் மிளகு பொடியும் போட்டுக்கலாம். அதனால் இந்த மாதிரி அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் மிக்சியில் போடச்சே பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாக்க அது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். எனக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணின்னு தான் இருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தேட். ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கனாக்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் எடுத்திருக்கேன். அமுல் க்ரீம் எந்த க்ரீமாக இருந்தாலும் சரி 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் எடுத்து அதில் விட்டு பிளெண்ட் பண்ணால் அந்த டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை பண்ணுற அன்றைக்கி உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா ஒரு 50 ml அளவு பால் எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை இதோடு மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு ஆறி இருந்திருக்கும் அந்த தக்காளி. அதனால அதை திருப்பி அடுப்பில் வச்சு சுட வைக்கணும். ஏன்னா சூப்பை வந்து நல்லா சூடாக வச்சு சாப்பிட்டா தான் அந்த சூப்போட டேஸ்ட் வந்து நல்லாவே கிடைக்கும். அதனால் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. கூழ் மாதிரி அந்த அளவுக்கு மசிஞ்சு இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் திப்பியாகவும் இருக்கக்கூடாது. அது நம்ம ரவையோட ஃபைனாக இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி. அது வந்து சாப்பிடுச்சே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரோஸ்டாக இருக்கிறதுனால இந்த டொமேட்டோ அந்த சூப்போட டேஸ்ட்டே கொஞ்சம் நம்ம ரெகுலர் டொமேட்டோ வேக வச்சு பண்ணுற டொமேட்டோ இருக்குல்ல அதை விட இந்த டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சூப்பை இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நல்லா சுட வைங்க. சுட வச்சுட்டு ரொம்ப தளன்னு கொதிக்க வேண்டாம், பட் மீடியமில் வச்சு நல்லா அந்த புகை வர்ற அளவுக்கு அதை சூடு பண்ணிவிட்டு அந்த சூடாகவே வச்சு சாப்பிட்டா தான் இந்த சூப்போட
அந்த வித்தியாசமான அந்த ஒரு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னாக்க எனக்கு வந்து இன்னும் கூட நிறைய வித்தியாசமான ரெசிபீஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்போ தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எனக்கு அப்போ தான் தெரியும் எந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ்ஷஸை நிறைய பேர் விரும்புகிறா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உள்ள நிறைய வெரைட்டிஸ் என்னால் போட முடியும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது தெரியும். இப்போ இதுக்கு கூட பிரெட் ஸ்லைஸை வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. சில பேர் வந்து க்ரூட்டான்ஸும் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா வந்து ஒரு ரஸ்க் இருந்தால் கூட அதை கொஞ்சம் வாட்டிட்டு அதையும் வச்சுட்டோம் இதோடு சாப்பிட்லாம். நான் பேசில் லீவ்ஸ் போட்டிருக்கேன் மேலே. அந்த பேசில் ஒன்றுமே நான் அது மேலே அது போட்டோம்னால இந்த சூடு இருக்கிறதுனால அதில் அந்த பேசிலோட வாசனையும் வரும். அது ரொம்ப வாசனையாக இருக்கும். நிறைய பேர் பேஸில் துளசிக்கு மிஸ்டேக் பண்ணிக்கிற பேசில் வேறு துளசி வேறு. இப்போ சாண்ட்விச்சுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப்பு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு பிளான்ச் பண்ணினேன் ஸ்பினச் வச்சுருக்கேன். ஸ்பினச் இல்லைன்னா பசலை எது இருந்தாலும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டுட்டு உடனே எடுத்து பச்சை தண்ணியை விட்டுட்டோம்னாக்க அந்த குக்கிங் ப்ராசஸ் நின்றுடும். அதுக்கப்புறம் நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்து அதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டால் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதில் குக்கிங் ஒன்றுமே கிடையாது. இந்த சாண்ட்விச்சுக்கு எந்த ப்ரிப்பரேஷனுமே இந்த 2 தான். இதை போட்டுட்டு இதில் இப்போது 1/2 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மிளகு பொடியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஃப்ளேவருக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஒரிகானோ போட்டிருக்கேன். இந்த ஒரிகானோ போடச்சே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சாண்ட்விச். இதை ஏன்னா வந்து நல்லா டோஸ்ட் பண்ண போகிறோம், அதனால் அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு இதோட கூட மஸ்டர்ட் சாஸ் சேர்க்க போகிறேன். அந்த மஸ்டர்ட் சாஸ்க்கு மஸ்டர்ட் சாஸ் உங்ககிட்ட இதை பண்ணுற அன்றைக்கி இல்லைன்னா கடுகை கொஞ்சம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி அதில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஒரு சிட்டிக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்தா அந்த மஸ்டர்ட் சாஸ்க்கு பதிலாக இந்த சாஸ் போட்டுக்கலாம். அந்த மஸ்டர்ட் சாஸ் போட்டுட்டு இப்போது டொமேட்டோ கெச்சப் நான் 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் விட்டுருக்கேன். உங்களுக்கு கெச்சப் வாசனை ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். விட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் மட்டும்தான் அதுக்கு காரம், நிறைய போட வேண்டாம் காரம். நான் வந்து கிரேட்டட் மொசரெல்லா போட்டிருக்கேன். நீங்கள் கிரேட்டட் மொசரெல்லாவும் போடலாம், இல்லை ப்ராசஸ் சீஸ் எது இருந்தாலுமே கூட கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். எந்த ஒரு பக்கம் கூட கலக்காமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படியே எடுத்து ஸ்லைஸில் போட்டு அதை இப்போ நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சாண்ட்விட்சை வந்து ஓவனில் வைக்க போகிறேன். நீங்கள் தவாலையும் பண்ணிக்கலாம். நான் ஓவனில் வைக்கிறதுனால இப்போ இந்த பேக்கிங் ஷீட் மேலே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பரை அப்படியே போட்டோன்னா உருண்டு வரும். அதனால் என்னென்னா கசக்கிட்டு இந்த மாதிரி போட்டோன்னா நான் ஃப்ளாட்டாக படிஞ்சு அந்த பிளேட்டில் உட்காந்துக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். ஆலிவ் ஆயில் பிடிக்கும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் பட்டர் பிடிக்கும் சாப்பிட்லான்னா பட்டரையும் மெல்ட் பண்ணி இந்த சன்ஃப்ளவர் ஆயிலோடு கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் சாண்ட்விச். நான் அதை இந்த ஷீட் மேலே நான் தடவிருக்கேன். தடவிட்டு நான் பிரெட் ஸ்லைஸை வச்சுருக்கேன். அடியில் அந்த எண்ணெய் இருக்கும் அதுக்கு. இப்போ மேலேயும் எண்ணெய் விட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபில்லிங்லாம் வைக்கச்சே நல்லா டோஸ்ட் ஆகும். ஒரே டோஸ்ட் ஆகும் பிரெட் ஸ்லைஸ்லாம். அது நல்லா டோஸ்ட் ஆனால் தான் அது நல்லாயிருக்கும். நான் வந்து ஹோல் வீட் பிரெட் வச்சுருக்கேன். ஹோல் வீட் ப்ரெட்டும் வச்சுக்கலாம், சாண்ட்விச் ப்ரெட் ஒயிட் சாண்ட்விச் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிக்ரெயின் ப்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒயிட் சாண்ட்விச் ப்ரெட் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமே அது இதை விட அது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த ஹோல் வீட் ப்ரெட்டோ இல்லை மல்டிக்ரெயின் ப்ரெட்டோ கொஞ்சம் டென்ஸாக இருக்கிறதுனால அது அதை ஒயிட் ப்ரெட்டை விட ஒரு 1 or 2 minutes இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வரத்துக்கு டைம் எடுத்துக்கும். அதனால் அதுக்கு தகுந்தாப்பில் தவாவில் போட்டு பண்ணால் அதுக்கு தகுந்தாப்பில் மீடியம்லேயே வைக்கணும். இது வந்து ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு பண்ணால் சீக்கிரம் கருத்து போயிடும் அடியில் ஸ்லைஸ் எல்லாம். ஆனால் உள்பக்கம் சரியாக வேகாது.
இப்போ இந்த சீஸ் எல்லாம் உள்ளே போட்டிருக்கோமே, இந்த சீஸ் எல்லாம் நல்லா வேகணும். வெந்தால் தான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த சீஸ் மெல்ட் ஆகி எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகும். நான் இப்போ அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸும் வைக்கிறேன். நீங்கள் எந்த ஸ்லைஸாக இருந்தாலும் வைக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வைக்கலாம். ஒருவேளை சீஸ் ஸ்லைஸ் இல்லைனாலும் இன்னும் கொஞ்சம் சீஸையும் மேலே கிரேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ மேலேயும் வைக்கச்சே தான் அது மெல்ட் ஆகி அப்படியே உள்ளே இறங்கச்சே எல்லாத்தையும் ஒன்றா பிளெண்ட் ஆகும். அது பிளெண்ட் ஆகச்சே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் சீஸ் ஸ்லைஸும் வைக்கலாம், இல்லைனா கிரேட்டட் சீஸும் வைக்கலாம். இப்போ மேலே வைக்க போகிற ஸ்லைஸையும் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு இந்த எண்ணெய் தடவின பக்கத்தை முதல்ல திருப்பி அந்த ஸ்லைஸ் மேலே மூடணும். மூடிட்டு மேலே திருப்பி எண்ணெயை விட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணினாக்க தான் எல்லா பக்கமும் கீழே இருக்கிற ஸ்லைஸும் சரி மேலே இருக்கிற ஸ்லைஸும் சரி எல்லாம் ஈவனாக வந்து டோஸ்ட் ஆகும். எல்லாம் ஈவனாக டோஸ்ட் ஆகி அந்த ஹீட் நல்லா பரவி உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த சீஸ் ஸ்லைஸும் சரி இந்த கிரேட்டட் சீஸும் சரி எல்லாம் சேர்ந்து அது வந்து மெல்ட் ஆகி அதோட மிக்ஸ் ஆகிச்சே அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து கண்டிப்பாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவாளாக இருந்தாலும் சரி பிடிக்கும். இது ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா சூப்பும் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இது ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதை வந்து ஒரு டின்னருக்கு கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது ஸ்பினச் வந்து ஹெல்த்தி தான். கீரை ஒரு நல்ல கீரை. லஞ்சுக்கு கூட சில சமயம் பண்ணலாம். பட் டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இது டோஸ்ட் பண்ணுறதுனால அந்த சூடாகவே அதை சாப்பிட்டா தான் அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும், அதில் கிறிஸ்பியாக இருக்கும். பண்ணி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட முடியாது. அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ணுங்கிறதுனால லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் அது வந்து டோஸ்ட் ஆகிருக்குச்சே கிறிஸ்பியாக இருக்கும். வெளியில் உள்ளுக்குள்ளே நடுவில் இருக்கிற அந்த ஃபில்லிங்கெல்லாம் நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகிருக்கும். இந்த சீஸ்லாமும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்க்கச்சே தான் நான் இத்தனை தடவை சொல்கிறேனேங்கிறது உங்களுக்கும் புரியும். இந்த ரோஸ்டட் டொமேட்டோ சூப்பும் இந்த ஸ்பினச் அண்ட் கார்ன் சாண்ட்விச்சும் ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.